வணக்கம் நேயர்களே. டாக்டர் வித் சத்தியம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் புற்றுநோய் குறித்து பேசப் போகிறோம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய உணவு முறையில் முக்கியமானது எது, ஊட்டச்சத்து, புரோட்டீன் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து விளக்கம் அளிப்பதற்காக நம்முடன் டாக்டர் பிரதீப் தனசேகரன், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், ஜீவின் ரிவர்சைட் ஹாஸ்பிட்டல், திருச்சியிலிருந்து இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். புற்றுநோய் இருக்கக்கூடிய நோயாளிகள், அதாவது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கவங்க, அவங்களுக்கான சிகிச்சையின் போது ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ஏன் முக்கியம், எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது சார்? இது ஒரு நல்ல கேள்வி. புற்றுநோய்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் அதை நிறைய அஃபெக்ட் பண்ணும், சரிங்களா? ஸோ அப்போது அந்த புற்றுநோயான பேஷண்ட்ஸ்க்கு புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஊட்டச்சத்துன்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் 3 காரணங்கள் சொல்வேன். நம்பர் 1, டியூமர் ஃபேக்டர். அதாவது இந்த புற்றுநோயினால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அதாவது அழற்சியை அதிகப்படுத்தும். இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிறதுனால நம்ம உடம்புல ஒரு கெட்டபாலிசம், அதாவது கெட்டபாலிக் டிரைவ்னு சொல்லுவோம். இதனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசிலில் இருக்கக்கூடிய புரதச்சத்து புரோட்டீன்லாம் ரிலீஸ் ஆகி நம்ம புரதச்சத்து மசில் புரோட்டீன்லாம் குறைஞ்சி நம்ம ஓவராலாக ஃபங்க்ஷனல் டிக்ளைனில் இருப்பாங்க. 2வது காரணம், நம்ம நிறைய கேன்சர்ஸ்னால பேஷண்ட்ஸால் சரியாக சாப்பிட முடியாமல் போகும். உதாரணத்துக்கு வாயில் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், உணவு குழாய், இரைப்பை, குடல் புற்றுநோயில் அவங்களால இன்டேக்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் அவங்களோட ஊட்டச்சத்து குறைபாடாக இருப்பாங்க. 3வது காரணம், ட்ரீட்மெண்ட் எஃபெக்ட்ஸ். அதாவது கீமோதெரப்பி கதிர்வீச்சுலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு ஒமட்டல் வரும், வாந்தி வரும், பேதி வரும். அப்புறம் அறுவை சிகிச்சைக்கு பிறகு கொஞ்ச நாள் சாப்பிட முடியாமல் போகும். அறுவை சிகிச்சையோட காம்ப்ளிகேஷனால சாப்பிட முடியாமல் போகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னால, இந்த மாதிரி 3 பிரச்சனைகள் ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது மேற்கொள்கிறதுனால நம்ம உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கும். ஸோ இந்த பலவீனமான டைமில் ஊட்டச்சத்து ரொம்ப அவசியன்றது நான் கட்டாயமாக சொல்லுவேன். ஓகே சார், 3 முக்கிய காரணங்களுக்காக புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சையின் போது ஊட்டச்சத்து அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துங்க. இப்போ ஊட்டச்சத்து அப்படின்னு வந்தாலே அந்த ஊட்டச்சத்தில் முக்கியமானது புரதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புரோட்டீன் தான். இப்போ புரோட்டீன் அப்படின்னு வரும்போது அதை தசை வலிமைக்கு இன்ன பிற காரணங்களுக்கு எந்த அளவுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியமானது, ஊட்டச்சத்தையும் தாண்டி ஊட்டச்சத்தில் மிக முக்கியமாக புரோட்டீன் வரும்போது அந்த புரோட்டீன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய தசை வலிமைக்கும் இன்ன பிற காரணங்களுக்கும் எந்த அளவுக்கு முக்கியமானது சார்? ஸோ நம்ம ஊட்டச்சத்து எவ்வளோ முக்கியன்றதை பார்த்தோம். இந்த ஊட்டச்சத்தில் ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஊட்டச்சத்து தேவைன்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் இதெல்லாம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். அதில் புரோட்டீன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சராசரியான ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 1.2லேருந்து 1.5 கிராம்ஸ் பர் கிலோகிராம் பெர் டே தேவைப்படுது. பட் இதுவே ஒரு பேஷண்ட் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது, இல்லை ஒரு பேஷண்ட்க்கு கேன்சர் இருக்குது, இல்லை பேஷண்ட் ஒரு ஐசியூவில் சிவியர் சிக்காக இருக்காங்க, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் பாடியில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு கெட்டபாலிசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த புரதச்சத்து அதிகம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 கிராம்லேருந்து 2 கிராம் பர் கிலோகிராம் வரைக்கும் அந்த நீட்ஸ் தேவைப்படுது. இந்த நீட்ஸை நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், பாடியில் இருக்கக்கூடிய தசையிலேருந்து அந்த புரதச்சத்து ரிலீஸ்க்காக தசை அதிகமாக அழிக்கப்படும். தசை அப்புறம் கொழுப்புலேருந்து அந்த புரதச்சத்து உடம்பு எடுத்துக்கும். ஏன்னா இந்த உடம்போட வேலை என்னென்னா, உடம்புல எதாவது அடிபட்டுச்சுன்னா தசை பகுதியில் இருக்கக்கூடிய புரதச்சத்தும் கல்லீரலில் இருக்கக்கூடிய புரதச்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அதை புண்ணு ஆத்துறது தான் நம்ம உடம்போட வேலை. ஸோ இது கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் மேஜர் சர்ஜரி எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கெட்டபாலிக் ட்ரைவ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்த ப்ராப்பராக நம்ம புரதச்சத்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசை பகுதி ஃபுல்லாக உருகி வெயிட் லாஸ்லாம் ஆகி உடம்புல ரொம்ப வீக்காகிடுவாங்க. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக புரதச்சத்து ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர், இப்போது சராசரியாக ஒரு மனித உடல் எடையில் ஒரு கிலோவுக்கு 1.5 கிராம் புரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு கிலோவுக்கு 1.5 கிராம் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னு சொல்கிறீங்க.
அப்போது இது சராசரியாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னும் போது மருத்துவ ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க, குறிப்பாக இப்போது புற்றுநோயாளிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக புரோட்டீன் தேவை அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ புரோட்டீன் அப்படின்னு வரும்போது அது என்ன வகையான புரோட்டீன், குறிப்பிட்ட வகையான புரோட்டீன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த குறிப்பாக வே புரோட்டீன் ஐசோலேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சிறப்பு புரத சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது புற்றுநோய் சிகிச்சையில் என்ன பங்கு வகிக்கிறது டாக்டர்? ஸோ நம்ம புரதச்சத்து கட்டாயம் ஊட்டச்சத்துக்கு முக்கியமான ஊட்டச்சத்துன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதில் என்ன வகையான புரதச்சத்து தேவை அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க, வே புரோட்டீன் ஐசோலேட் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக கேட்டீங்க. நம்ம ரொட்டீனாக நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வே புரோட்டீன் ஐசோலேட்டுன்ற ஒன்று இருக்கும், வே புரோட்டீன் கான்சன்ட்ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். வே புரோட்டீன் கான்சன்ட்ரேட்டுன்றதுல வந்து ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். அதனால் ஹை கேலரியில் கிடைக்கும். பட் நம்மளுடைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன தேவைன்னா வே புரோட்டீன் ஐசோலேட் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதுன்றது எதனால் சொல்கிறேன்னா, வே புரோட்டீன் ஐசோலேட்டில் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து 90% இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸை அதிகமாக நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ வே புரோட்டீன் ஐசோலேட்டுன்றது வந்து ஒரு வகையான ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸு. ஸோ இதை நம்ம பேஷண்ட்ஸ், சர்ஜிக்கல் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம், கேன்சர் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோன்னா அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புண்ணாறுதல், அவங்களுக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸும் ரொம்ப குறைவாக இருக்குன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது நிறைய ஸ்டடீஸில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், புற்றுநோயாளிகளுக்கு ஊட்டச்சத்தினுடைய முக்கியத்துவம், அதில் புரோட்டீன், குறிப்பாக அந்த வே புரோட்டீன் பற்றி ரொம்ப அழகாக விளக்கம் சொன்னீங்க. இப்போ பொதுவாக எல்லாருக்கும் எழக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, புரோட்டீன் அப்படின்னு வரும்போது ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் இருக்கார் அப்படின்னா, அவர் ஃபிட்டாக இருக்கார் இல்லை குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த புரோட்டீன் அப்படிங்கிறது இந்த அளவில் தேவையா, இல்லை அவங்களுக்கு தேவையில் மாற்றம் இருக்குமா, இல்லை அவங்களுக்கு பொதுவாகவே புரோட்டீன் அதிகம் தேவையா? இது வந்து ஒரு நல்ல கேள்வி. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, நம்ம ஃபிட்டாக இருக்கோம், உடல் குண்டாக இருக்காங்க, இவங்க பார்த்தா நல்லா நரிஷ்டுன்னு நினச்சிப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் நான் நிறைய பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் பார்த்ததில் நான் சொல்கிறேன், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. பர்டிகுலர்லி இந்த மாதிரி உடல் பருமன் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு அவங்க உடம்புல வந்து பாடி ஃபேட் கண்டென்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் மேற்கொள்ளும் போது அவங்களோட பாடி அந்த கெட்டபாலிசமை வந்து ரீச் ஆகும்போது அவங்க உடம்புல போதிய மசில் ப்ரோட்டீன் கிடையாது. ஸோ அதனால் அவங்க சீக்கிரமாகவே வலுவிழந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தான் கட்டாயமாக ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் தேவைன்றதை நான் சொல்லுவேன். அவங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலன்னா அவங்களோட ரெக்கவரி இன்னும் ஜாஸ்தியாக பாதிக்கப்படும். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் மேற்கொள்ளும் போது எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து மிக மிக அவசியன்றதை மறந்துடாதீங்க. ஓகே சார், ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க. குண்டா ஃபிட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ப்ரோட்டீன் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. குண்டா ஃபிட்டாக இருக்கிறது வேற, ப்ரோட்டீன் சரியாக இருக்கிறது அப்படிங்கிறது வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போது எப்படி இருந்தாலும் இந்த புற்றுநோய் சிகிச்சையின் போது புரோட்டீன் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்கிறது மூலமாக புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இப்போ புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சைக்கு முன்பு இந்த ஊட்டச்சத்து எப்படி பிளான் பண்ணுறீங்க சார்? இது நல்ல கேள்வி. எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி ஊட்டச்சத்தை நம்மளால் பிளான் பண்ண முடியாது, சரிங்களா? ஒவ்வொரு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய சென்டரில் வரும்போது அவங்களுக்கு பேஸ்லைன் நியூட்ரிஷனல் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று பண்ணுவோம். ஸோ இந்த நியூட்ரிஷன் வந்து எதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பேஷண்ட்க்கு மாறுதுன்றது எப்படின்னா, ஒரு கேன்சரோட நிலை என்னன்றது பார்க்கணும், கேன்சர் எந்த இடத்துல இருக்குன்றதை பார்க்கணும். ஒரு மார்பக பேஷண்ட்க்கு மார்பக கேன்சர் உள்ள பேஷண்ட்க்கு ஊட்டச்சத்து ரொம்ப அவசியம் இருக்காது. பட் இதுவே ஒரு உணவு குழாய் இல்லை தொண்டை புற்றுநோய் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு சாப்பிட முடியாதனால அவங்களுக்கு ஊட்டச்சத்தோட அவசியம் ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படும். ஆப்ரேஷன் மேற்கொள்ளும் போது இன்னும் அவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்தோட அவசியம் ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படும். ஸோ இதை அசஸ் பண்ணுறதுக்கு பேஸ்லைனாக எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இந்த நிறைய ஸ்க்ரீனிங் டூல்ஸுன்றது இருக்குது. அதாவது பேஷண்ட்டுடைய ஹைட், வெயிட், அதிலிருந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்றது ஒன்று கேல்குலேட் பண்ணுவோம். அப்புறம் ரத்தத்தில் நம்ம புரதச்சத்து எவ்வளோ இருக்குன்னு ஆல்புமின்ற ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதை தவிர இவங்க என்ன டிசீஸு அவங்களோட ஸ்டேஜ் பொறுத்து இவங்க ஓவரால் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் நம்ம பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நியூட்ரிஷன் வந்து நம்ம 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று என்ட்ரல் நியூட்ரிஷன், இன்னொன்று பேரண்டல் நியூட்ரிஷன். என்ட்ரல் நியூட்ரிஷன்னா பேஷண்ட்டால் சாப்பிட முடியுமா, உட்கொள்ள முடியுமா
அப்படின்றத பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுறது. உட்கொள்ள முடிகிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து நார்மலாக ஜீரண வாயிலாகவே நம்ம நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கு பேர் என்ட்ரல் நியூட்ரிஷன். வாய் வழியாக அவங்களால நியூட்ரிஷன் எடுத்துக்க முடியாத பேஷண்ட்ஸ்க்கு இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக நம்ம நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கு பேர் பேரண்டல் நியூட்ரிஷன். ஸோ ஓவராலாக எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய ஊட்டச்சத்து என்ன இருக்குது, என்ன நிலையில் இருக்குன்றது உங்களுடைய ஆன்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கட்டாயம் அவசியம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடுடைய சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்ம சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். ஓகே சார், புற்றுநோய் சிகிச்சையின் போது ஊட்டச்சத்து அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு ஆதரிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார். ஏன்னா இப்போ தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட் அப்படின்னு வரும்போது, ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஊட்டச்சத்துங்கிறது ரொம்ப தேவை, அதுலேயும் ப்ரோட்டீன்ங்கிறது ரொம்ப தேவை. இந்த ப்ரோட்டீனும் குறிப்பாக எது தேவை அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சொன்னீங்க. இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஊட்டச்சத்தாகட்டும் இல்லை ப்ரோட்டீன் ஆகட்டும், இது எல்லாமே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வரக்கூடிய சமயத்தில் அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியை எந்த அளவுக்கு இது சப்போர்ட் பண்ணுது, நோய் எதிர்ப்பு அதிகரிக்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது சார்? இது வரைக்கும் நம்ம வந்து ஊட்டச்சத்து, புரோட்டீன், நம்ம மசில் ரெக்கவரி, அவங்க புண் எப்படி ஆடுறது, இதை பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்தோம். இப்போ இது வந்து ஒரு 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 புதிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். என்னென்னா நம்ம இம்யூனிட்டி அப்படின்னு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மிக மிக முக்கியமானது. குறிப்பாக புற்றுநோய் பாதிக்கப்பட்டுள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாகவே தான் இருக்குங்க. ஸோ இந்த எதிர்ப்பு சக்தியை மேற்கொள்கிறதுக்கு நம்ம சப்ளிமெண்டல் இம்யூனோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். இம்யூனோ நியூட்ரியன்ஸ்னால் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதற்கான நியூட்ரிஷன். ஸோ இதை வந்து நிறைய சப்ஸ்டன்சஸ் மூலமாக நம்ம மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதை டேப்லெட் ஃபார்ம்லேயும் இருக்குது, இன்ஜெக்டபிள் ஃபார்ம்லேயுமே இருக்குது. அதை தவிர நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தோம்ல, ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், அது மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம செல்லில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மெட்டபாலிசத்துக்கும் முக்கியமாக தேவையானது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இதில் செலினியம், விட்டமின் சி, விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் செல்லில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை நம்ம குறைக்கும். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறைஞ்சிடுச்சுன்னா நம்மளுடைய செல் புத்துணர்ச்சியோடு இருக்கும். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இட் வில் ஹெல்ப் அஸ் இன் கெட்டிங் தட். இதை வந்து இந்த எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறதுனால நம்ம வியாதியிலேருந்து சீக்கிரமாக விடுபட முடியும். ஓகே டாக்டர், இப்போ ஊட்டச்சத்து, அதிலும் புரோட்டீன், அதுக்கு இணையாக ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சராசரி ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு கூட அவன் ஆரோக்கியத்தை தக்க வைக்கணும் அப்படின்னா அது தண்ணீருடைய பங்கு மிக முக்கியமானது அப்படின்னு இருக்கும்போது, நோயாளிகள் குறிப்பாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலை வரும்போது இந்த நீரேற்றம், ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது, அதில் அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் டாக்டர் ஹைட்ரேஷனுக்காக? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஹைட்ரேஷன். அதாவது நம்மளுடைய நீரேற்றம்ன்றது ஹைட்ரேஷன். நம்ம எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் சொல்ல தண்ணி நிறையா குடிங்க அப்படின்றது சொல்லுவோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா 70-75% வந்து நீரால் தான் நம்ம ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? மிச்சது தான் தசைப்பகுதி செல்ஸ். எல்லா செல்ஸ்லையுமே வாட்டர் மாலிகூல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சதுன்னா நம்மளுடைய உடல் ஃபங்க்ஷன்ஸ், செல்லில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் எல்லாமே மிக குறைவும் செயலிழக்கக்கூடும். ஸோ இதனால் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த ஹைட்ரேஷனால் என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1, நம்மளுடைய செல் நல்லா புத்துணர்வாக இருக்கும். நம்பர் 2, நம்ம டைஜஷன் நல்லாயிருக்கும். நம்பர் 3, நம்மளுக்கு அடிக்கடி மலச்சிக்கல் வர பிரச்சனைகள்லாம் வந்து தடுக்க முடியும். அடுத்தது கேன்சர் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட் சைடு எஃபெக்ட்ஸான வாமிட்டிங், டயரியா நடக்கும்போது நம்மளுடைய வாட்டர் லாஸ் ஜாஸ்தியாக இருக்கும், எலக்ட்ரோலைட் லாஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஹைட்ரேட் பண்ணுறதுனால நம்ம உடம்பு புத்துணர்வாக இருக்கும். ஸோ ஹைட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வைல் டேக்கிங் எனி ஃபார்ம் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஓகே டாக்டர், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் இப்போ வீட்டில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க செல்ஃப் கேர் அப்படிங்கிறதுன்னு தாண்டி கூட இருக்கவங்க, அவங்கள பார்த்துக்கிறவங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க தெரிஞ்சுக்கவும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கவும் அவங்க ஆசைப்படுவாங்க. தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள பார்த்துக்கொள்ளக்கூடியவர்கள் என்னென்ன விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் என்ன சார்? இது அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ ஜென்ரலாக கேர் கிவர்ஸ் தான் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு பெஸ்ட் பீப்புள். நம்ம என்னதான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம மருத்துவர்கள், செவிலியர்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாலும் நியூட்ரிஷன் வரும்போது
நம்மளுடைய பேஷண்ட்டோட கேர்டேக்கரோட ஒரு பெஸ்ட் பர்சன், ஒரு பெட்டர் பர்சன் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நம்மளுடைய கேர் கிவர்ஸ் நம்ம காமனாக கேட்கக்கூடிய கேள்விகள், டாக்டர்ஸ் என்ன சாப்பிடலாம், என்ன பண்ணலாம், இதெல்லாம் தான் நம்ம கேட்பாங்க. ஸோ எல்லா பேஷண்ட்ஸும் கேர் கிவர்ஸ் 2 பேரும் இந்த டயட்ரி கவுன்சிலிங்கில் நம்ம ஈடுபட வைக்கணும். இந்த டயட்ரி கவுன்சிலிங் ஈடுபட வைக்கும்போது இவங்களுக்கு இந்த ஊட்டச்சத்தோட அவசியத்தை நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அது மூலமாக என்னென்ன மாதிரிலாம் அவங்களுக்கு ஃபுட் கொடுக்கலாம். ஜென்ரலாக நம்ம சர்ஜரி நம்ம பண்ணிட்ட பிறகு ஃப்ரைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஸ்பைசஸை குறைச்சிக்கோங்க, சால்ட் இன்டேக்கை குறைச்சிக்கோங்கன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் எப்பப்பெல்லாம் ஃபுட்ஸ் கொடுக்கணும், ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுங்க. ஃப்ரீக்வெண்ட்டானா ஒரு 4 hours கேப்பில் ஷார்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ப்ரோட்டீன் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸோ நான் வெஜிடேரியன் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு எக் ஒயிட் நம்ம சொல்லுவோம், ஃபிஷ் சொல்லுவோம், சிக்கன் சொல்லுவோம். இது எதுவுமே வந்து ஃப்ரெஷ்லி குக்டாக இருக்கணும், ஸ்டீம்டாக இருக்கணும். இது வந்து ஃப்ரை பண்ணதை அவாய்ட் பண்ணிக்கோங்கன்றதை நம்ம சொல்லுவோம். இதே வெஜிடேரியன் டயட் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு ப்ரோட்டீன் நம்ம ஹோம் பேஸ்டாக எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பல்சஸ், தால், சோயா, சுண்டல்ஸ் இந்த மூலமாக நம்ம வந்து கொடுங்கன்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து இல்லாமல் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். டேப்லெட் ஃபார்மில் இம்யூனோ நியூட்ரியன்ஸ், சாஷே ஃபார்மில் இம்யூனோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த வகையில் பேஷண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக அவங்க எப்பப்போல்லாம் எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றதை தெரிஞ்சு கொடுக்கறதுக்காக நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணுவோம். ப்ரொவைடட் நம்ம எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம ஒரு டயட் சார்ட் கொடுத்து அனுப்புறதுனால இந்த டயட் சார்ட் மூலமாக இந்த கேர் கிவர்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு பெட்டராக அவங்களால நியூட்ரிஷன் கொடுக்க இயலுது. ஓகே சார், புற்றுநோய்க்கான சிகிச்சை, அந்த சிகிச்சையும் தாண்டி சர்ஜரி அப்படின்னு வரும்போது ஊட்டச்சத்து எப்படி பிளான் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறீங்க சார்? ஸோ இது வந்து நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸில் நம்ம கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி பார்த்துட்டோம். அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பார்த்திங்கன்னா சர்ஜரி. ஏன்னா சர்ஜரி பண்ணும்போது ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப கூடும். ஸோ அவங்களுக்கு நார்மல் பேஷண்ட்ஸோட ப்ரோட்டீனோட இன்டேக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு ஊட்டச்சத்து மிக அவசியம். குறிப்பாக நம்ம வந்து குடல் மற்றும் உணவு குழாய் இந்த மாதிரி சார்ந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு நம்ம உடனடியாக அவங்களுக்கு வாய் வழியாக ஊட்டச்சத்து இல்லை நியூட்ரிஷன் கொடுக்க இயலாத வகையில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பேரண்டல் நியூட்ரிஷன், அதாவது இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக அவங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அதெல்லாம் ஒன்லி ட்ரிப்ஸ் மூலமாகவே நம்ம நியூட்ரிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இம்யூனோ நியூட்ரியன்ஸ் போல இன்ஜெக்ஷன், ஜிங்க் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அவங்களுடைய ரெக்கவரியை வந்து பெட்டராக நம்ம பண்ணுறதுக்கு மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இதுலேருந்து வெளிவந்தவங்களுக்கு நம்ம என்ட்ரல் நியூட்ரிஷன், அதாவது ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது நியூட்ரிஷன்றது வந்து பேஷண்ட் 3 வேளை சாப்பிட்றது மட்டும் கிடையாது, பேலன்ஸ்டாக ஹை ப்ரோட்டீனாக இமீடியட் போஸ்ட்-ஆப், அதாவது இமீடியட்டாக சர்ஜரி பண்ணல கொஞ்ச நாளில் இது கண்டிப்பாக இருந்ததுன்னா அவங்களோட ரெக்கவரி வந்து பெட்டராக இருக்கும். வூண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கும், வூண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதாவது அறுவை புண் ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். புற்றுநோயாளிகளுக்கான ஊட்டச்சத்தை நிர்வகிப்பதில் உணவியல் நிபுணர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட இதை சார்ந்து இருப்பவங்களுடைய பங்கு என்ன சார்? இது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் இது எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே நம்ம வச்சுக்கிறது நல்லது. அதாவது டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட் இந்த மாதிரி இந்த துறை தான் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்றதை நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு ஒரு சிங்கிள் பர்சனால் பண்ண முடியாது. த என்டையர் டீம் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் இட். டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரும் வந்து இந்த குழுவில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸும் இந்த குழுவை சந்திக்கணும். சந்தித்து அவங்க இந்த நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸை அசஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேஷண்ட்ஸ்க்கான நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு பேஷண்ட்டோட பேஸ் லைனாக ஒரு பேஷண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னா அவங்களோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸை அசஸ் பண்ணி அவங்களோட ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி அவங்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குறதையும், ட்ரீட்மெண்ட்டுக்கு அடுத்தது ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது ஊட்டச்சத்து வழங்குறது, ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்ன ஊட்டச்சத்து நம்ம வழங்கும்போது ஒரு பேஷண்ட்ஸ்க்கு காம்ப்ரிஹென்சிவாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் நியூட்ரிஷன் நம்ம வந்து பண்ணுறதுனால அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல், வூண்ட் ரெக்கவரி இல்லாமல் அவங்க நல்லபடியாக இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த நியூட்ரிஷன் கவுன்சிலிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் பிஃபோர் ஸ்டார்டிங் எனி ஃபார்ம் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுன்றது கீமோ, ரேடியேஷன், அறுவை சிகிச்சை இது சார்ந்தது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்தோட அவசியத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எந்த வித கேன்சராக இருந்தாலும் ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சா கண்டிப்பாக வெல்லலாம். இது மட்டும் இல்லாது நியூட்ரிஷனும் சேர்த்து நம்ம வைத்தியம் பண்ணும்போது
பேஷண்ட்டோட ரெக்கவரி நல்லா இருக்குது. இதில் முக்கிய பங்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், டயட்டீஷியன் ஆஸ் வெல் ஆஸ் பேஷண்ட் கேர்கிவர்ஸான நீங்களும் இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறீங்கன்றதை வந்து நம்ம நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சையின் போது ஊட்டச்சத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், அவங்களுடைய உணவு முறைகள் எப்படி இருக்கணும் உள்ளிட்ட பல விஷயங்கள், குறிப்பாக அவங்க என்னென்ன விஷயங்களை தவறாமல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பல முக்கியமான தகவல்களை சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி.